குருவவரே எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவவரே எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லா வளமும் நலமும் என்றும் குருவருளும் திருவருளும் கொடுக்கட்டும். வணக்கம். திடீர்னு ஒருத்தர் கேட்டார், அதிக பக்தியோடு இருந்தால் பிரச்சனை தான் வருமா, அதிக பக்தியோடு இருந்தால் கவலை தான் வருமா, அதிக பக்தியோடு இருந்தால் துன்பத்தான் பட வேண்டுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? நம்பிக்கை உள்ளவர்கள், அரைகுறை நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கையே இல்லாதவர்கள். இந்த காலகட்டங்கள் யாருடைய கருத்துகளும் ஒன்றாக இருக்கும். இதில் எது என்பதே நமக்கு குழப்பமாக இருந்து கொண்டிருக்கும். சரி, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி எத்தனை பேர் பெரும்பலன் எழுதியிருக்கிறோம், இதை யோசிக்கணுமா வேண்டாமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். துன்பத்திற்கு காரணம் உங்களுடைய பக்தியா? இதில் என்ன நியாயம் இருக்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஏன் புரியலைன்னா, இன்னைக்கு துன்பம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? அது ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு துன்பமே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? துன்பத்திற்கு காரணம் அளவுகோலே நாம் தான். ஒவ்வொரு மனிதரும் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். துன்பம் என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயமா? அது நம்மால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். பக்தியை மனிதன் ஏன் இந்த இன்பங்களுக்கு மட்டுமே எதிர்பார்க்கின்றான் என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. நீங்களே யோசிங்க. கடவுள் உங்களை தேடி வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த சோதனை தரணும், இந்த குடும்பத்துக்கு இந்த கவலையை கொடுக்கணும், இவனுக்கு இதை செய்யணும் அப்படி என்று சொல்ல போகிறாரா? இல்லை அதுதான் கடவுளுடைய வேலையா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ துன்பம் எப்படி தான் வருகிறது அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. துன்பம் ஏன் வருகிறது அப்படி என்றால், எதற்கு நீ வசப்படுகிறாயோ அது உனக்கு துன்பம், எதை நீ வசப்படுத்துகிறாயோ அது உனக்கு துன்பம் இல்லை. இது நல்லா கருத்தில் வச்சுக்கோங்க. எதற்கு நீங்கள் வசப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு துன்பம், எதை நீங்கள் வசப்படுத்துகிறீர்களோ அது துன்பத்திற்கு வழி கிடையாது. இப்போ ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு வீடு ஆண்டவன் கொடுத்தான், சரி கட்டிட்டோம், 2 பிள்ளைகள். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வயது ஒரு வீடு கட்டி அதனுடைய கடனை அடைத்து 2 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்கின்ற அளவிற்கு முன்னேற்றம் செய்து ஆண்டவன் கொடுத்தான். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கும் ஆண்டவன் கொடுத்துட்டான். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், 2 பசங்க இருக்குது, இன்னொரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஆசை வருது. இங்கே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆசைக்குள்ளே வசப்படுறீங்க. அப்படி வசப்படும் பொழுது சோதனை வருமா வராதா? அப்போ கடனுக்கு போவீங்க. கடனுக்கு போய் அவருக்கு வயதாக இருக்கும், ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாது. கடைசியில் 2 பிள்ளைகளுக்கும் வீடை கொடுத்துருவீங்க. நீங்கள் கடன்காரனாகத்தான் இருப்பீங்க இல்லையா? இந்த கவலைக்கு யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். நல்ல ஒரு திறமையான இளம்பிள்ளைகள், அதாவது அந்த நம்ம பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க, விஞ்ஞானத்துவமான திறமைசாலியாக இருப்பாங்க. அவங்களுடைய திறமை அவர்கள் சார்ந்தவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊருக்கும் நாட்டுக்கும் தேவைப்படுகின்ற அளவுக்கு கூட அது ஒரு பெரிய ஒரு திறன் இருக்கும். ஆனால் தேவையில்லாத சிற்றின்பத்தில் மாட்டி அவர்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறார்களே, இந்த துன்பத்திற்கு கடவுள் காரணமா? சரி, இதையும் விட்டுடுவோம். பணம் என்பது நமக்கு ஆசை இருக்கட்டும், வேண்டாம் சொல்ல அத்தியாவசியம். பணம் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது, இருக்கட்டும். போதும் என்ற பணம் கொடுத்த பிறகும் கூட இந்த மனம் நிறைவடையவில்லையே. ஏனென்றால் பணத்திற்கு நீ வசப்படுகிறாய். நீ பணத்தை வசப்படுத்த நினைக்கவில்லை. பணத்தை நீ வசப்படுத்த நினைத்து விட்டால் அதற்கு அளவுகோல் இருக்க வேண்டும். ஆனால் நீ அதற்கு வசப்பட்டு வேண்டும் 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் அது என்றாவது ஒரு நாள் துன்பத்தில் கொண்டு போய் ஆழ்த்திவிடும். எப்படின்னா, ஒரு பேருந்து நிலையத்திலையோ அல்லது ரயில் நிலையத்திலையோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. நைட்டு நீங்கள் தங்கிட்டு காலையில் விடிகாலில் வண்டிக்கு போகணும். 500 ரூபாய் இருக்குது, சரி பிரச்சனை இல்லை.
இப்போ 50,000 கூட வச்சுக்கிட்டோம். சில பேர் நான் திறமசாலின்னு மடியில் வச்சுக்கிட்டோம், கை வச்சுக்கிட்டு தான் படுப்பாங்க. இதே 5 லட்சம் வைத்திருந்தால் அவர் அங்கே தூங்குவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தூங்கவே முடியாது, தூக்கமும் வராது. காரணம் ஏனென்றால் பணத்திற்கு நீ வசப்பட்டு கிடக்கிறாய். அதனால் உனக்கு அந்த துன்பம். பணத்துக்கு வசப்படு, நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். தேவைகள் பூர்த்தியான பிறகும் தேடுதல் கூடாது. இதை நீங்கள் நிச்சயமாக கருத்தில் வச்சுக்கணும். தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். நீ தேவைகளெல்லாம் வசப்படுத்தி கொண்டாய், சரி, உன்னுடைய பூர்த்திகள் எல்லாம் நடந்து விட்டது, சரி. ஆனால் மேலும் நீ அதற்காக வசப்பட ஆசைப்படுகிறாய் பார், அப்போ தான் துன்பம் வரும். நட்புக்குள்ள தொல்லை என்று நாம் சொல்லுகின்றோம். நட்புக்குள்ளே எங்கிருந்து தொல்லை வந்து வருகிறது? இடையில் யாரோ ஒருவன் கலகம் செய்கின்றான், அதை நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கை பெரும் பிரச்சனையாக மாறுகிறது. நண்பன் எதிரியாகின்றான், எதிரி பகைவனாகின்றான், பகைவன் வழக்கை தொடுக்கின்றான். வழக்கினால் இப்படி உன்னுடைய தொல்லைக்கு காரணம் நீதான். நட்பை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையின் தீர்வை ஆண்டவன் காண்பிக்கும் பொழுது இது சரியல்ல என்று நீ விட்டு வந்து விட்டால் உனக்கே அந்த பிரச்சனை வருது. இதுக்கு அவை பாட்டி அதே அதிகம் அழகாக சொல்கிறாங்க. மதலையை பெருநாள் துன்பம், வளர்த்திடும் நாளும் துன்பம், விதலை நோய் அடையினும் துன்பம், வியன் பருவத்தே துன்பம், கதமுறு காலன் வந்து கைப்பற்றில் கணக்கில் துன்பம், இதமுறு பாலர் தம்மால் என்னாலும் துன்பம் துன்பமே சொல்கிறாங்க. ஒரு குழந்தையை நம்ம பெற்றுக்கிட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைக்கு விடுற வரைக்கும் துன்பம்தான். இதை மாற்ற முடியாது. ஏனென்றால் பாசத்திற்கு நாம் வசப்பட்டு கிடக்கின்றோம். பாசத்திற்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாசத்துக்கு வசப்பட்டால் வசனப்படுவது நிச்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனசு இருக்குது பாருங்க, இந்த மனசுக்குள்ள இந்திரியங்கள் இருக்குது பாருங்க, உணர்வு, சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். இதனால் நாம் செய்கின்ற தவறு தான் நமக்கு நிச்சயமாக துன்பத்திற்கு காரணம். ஆனால் மனசாட்சியை தொட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரும் உங்கள் துன்பத்திற்கு காரணம் யாருன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பாக கடவுள் இருக்க முடியவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெரியாமல் ஒரு புதிர் என்னென்ன கடவுளுங்கிற உருவம் இப்படித்தானா அப்படிங்கிறது நிறைய பேர் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம். நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? நீங்கள் உருவத்தை விட்டுருங்க, அருவத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு கடவுள் உதவும் தானாக பதியும். அப்போ அந்த பதிகிற உருவம் கடவுள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்போது இந்த உள்ள குகைக்குள்ள இறைவனை உண்மையாக வணங்கும் பொழுது காரணத்தை தேட மாட்டீங்க. காரணத்தை தேடி இறைவனை போய் நீ வணங்கி நிற்னாலும் கூட உங்களுடைய காரியத்தை பிரார்த்தனை பண்ண மாட்டீங்க. உங்கள் காரியத்தை பிரார்த்தனை பண்ணாலும் கூட உங்களை நீங்கள் உணர்ந்துங்கன்னா கடவுள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நினைக்க மாட்டீங்க. கடவுளிடம் நீ வழிபடுவது படைத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்வது. இது ஒன்று வச்சுக்கோங்க. உனக்கு 6 அறிவை கொடுக்கும் பொழுதே கடவுள் அங்கே வந்து விட்டான். அதை சீர்தூக்கிப்ப யானை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. ஆனால் அன்றாடம் அதன் வேலைகளை செய்கிறது, உழைக்கிறது, பிள்ளைக்குட்டிகளை காப்பாற்றுகிறது, அது வாழ்க்கை நடத்துகிறது. மனிதனும் அதை செய்கின்றான். எங்கு வித்தியாசப்படுகிறது? சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்ற அந்த 6 அறிவினுடைய பெட்டகம் ஆண்டவன். இதனால்தான் இந்த அதையே கொடுத்த பிறகு நம்ம இன்னும் நினச்சிக்கிட்டு வழிபடுறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வழிபாடு என்பது உன் நிறைவுக்காகவும் உண்மையை தேடுவதற்காகவும் உன்னுடைய ஆத்ம சாந்திக்காகவும் இது ஒரு சங்கமத்தினுடைய விளைவு. கோயில் அந்த ஆதி காலத்தில் சேர சோழ பாண்டியர்லாம் அவங்க இருந்த கோட்டைகள் எங்கே இருக்கிறது? இல்லையே, நம்ம காண்பிக்க முடியாது. அவர்கள் கட்டின ஆலயம் மட்டும்தான் நம்மளுடைய காட்சிக்கு தெரிகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உருவமாக வச்சு வழிபடுங்க, அருவமாக வச்சு வழிபடுங்க, அருவ உருவமாக வச்சு வழிபடுங்க. ஆனால் உங்கள் துன்பத்திற்கு காரணம் இறைவன் அல்ல. இறைவன் உனக்கு ஆன்ம பலத்தையும் ஆத்ம பலத்தையும் ஒன்று குமிழ்ந்து அறிவு என்ற ஒரு விஷயத்துக்குள் இறைவனாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறான். அதை வைத்து கொண்டு நீ நான் சொல்வது மாதிரி வசப்படுத்துவது வசப்படுவது இது இரண்டையும் சிந்தித்து பார்த்தால் வசப்படுத்துவதற்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. வசப்பட்டு விட்டீர்கள் என்றால் பெரும் தொல்லைகளில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆக துன்பத்திற்கு காரணம் நாம் தான், இறைவன் அல்ல. எப்பவுமே பாருங்க, துன்பத்தை போக்கிட வேண்டும், இன்பத்தை ஆக்கிட வேண்டும். துன்பத்தை போக்கிட வேண்டும். எங்கிருந்து யார் போக்க வேண்டும்?
நாம் தான் போக்க வேண்டும். எங்கிருந்து வந்தது? அது நம்மிடத்திலிருந்து வந்தது தான். சிலது இயற்கை சார்ந்து வர்றது, சிலது திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, அப்படி வச்சுக்குவோம். அவருக்கு அன்றைக்கி ஏதாவது அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அறிய முடியாது. அந்த துன்பங்கள் வேறு. அதனால தான் அதுக்கு விதி என்று சொல்லப்பட்டது, விதிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆக துன்பங்கள் நம்மிடமிருந்து தான் பிறக்கிறது, நாம் தான் அதை அழிக்க வேண்டும். அதற்கு நீ ஆண்டவனுடைய துணையை நாட வேண்டும், நம்பிக்கை என்ற கோல் எடுக்க வேண்டும், பக்தி என்ற நகர்வலம் வர வேண்டும், உண்மை என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும், பாவத்தை போக்கிட வேண்டும், மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும், உனக்கு பிடிக்காததை நீ யாருக்கும் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் நீங்கள் இருந்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைக்குங்க. அடுத்த பகுதியோட பார்க்குறேன். வணக்கம். குரு அவரே